ஐயப்போ குரங்கு நிறையா இருக்கிறேன் பார்த்துப்பா. மாட்டிக்கிட்டோம்டா முன்னாடி வாக்கு. ஆனால் நம்ம தப்பான ரூட்டில் போகிறோங்கிற மட்டும் தெரியுது. நல்லா நிறுத்தி விடு. இல்லை பயங்கரமான ஆலமரம், பல வருஷமாக அது இருந்திருக்கு அந்த இடத்துல. பின்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் கணேஷ். இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேனிமலை முருகன் கோயிலுக்கு தான் போக போகிறோம். வர வழியில் பார்த்திங்கன்னா லொக்கேஷன் பயங்கரமாக இருந்துச்சுங்க. அதனால் பார்த்திங்கன்னா நின்று பார்த்துட்ருக்கோம். இது பாருங்களே, பயங்கரமாக ஒரு ஆலமரம் சரியான நல்லது. அதனால் நின்றுட்டுருக்கோம். நாங்கள் பார்த்திங்கன்னா நல்லா இருக்காருங்க. அதெல்லாம் வந்தால் 3 பேர் வந்திருக்கோம். சரி வாங்க நம்ம கோயிலை போய்ட்டு கண்டினியூ பண்ணலாம். பார்ப்போம். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வழியாக கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். இதுதான் கோயிலுடைய நுழைவாயில். இதுலேருந்து கோயிலுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுக்கோட்டையில் அங்கே இருக்குது. இந்த கூகுள் மேப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவ செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த கோயிலுடைய மலை அடிவாரத்துலேருந்து படிக்கட்டுகள் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இந்த மலை உச்சிக்கு போய் சேர்ந்துடலாம். இந்த படிக்கட்டுகள் மொத்தமே 200-250 படிக்கட்டு தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா யார் வேணாலும் ஈஸியாக இந்த மலையை பார்த்திங்கன்னா ஏறிடலாம். என்ட்ரன்ஸில் போனோன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ச் இருக்குது. அதுலேருந்து உள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு படிக்கட்டுலேருந்து இறங்க திரும்பவும். அது பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் கோயிலுங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல விநாயகரை கும்பிட்டு தான் போகணும். இந்த விநாயகரோட பேர் பார்த்திங்கன்னா தேனி விநாயகர்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் உள்ள படிக்கட்டுகள், அதுக்கான நிழற்கொட்டாய் இருக்குது. இப்போ புதுசாக படிக்கட்டுகள் போட்டு வச்சுருக்காங்க. கீழே என்ட்ரன்ஸில் ஏறும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஐயா பார்த்திங்கன்னா இந்த கோயிலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. அது கேட்டுவாங்க. முருகனுக்கு தேனி இதை வசதி. யாரும் தீண்டுக்காரங்க மேலே ஏறினாலும் அவங்க எங்கே இருந்து எப்படி வருவான்னு தெரியாது, கொத்தி விரட்டிடுவாங்க. ஆனால் இங்கே சித்தர்கள் தேனி ஈதாப்பா. ஆமாம், வசந்தது தேனிமலை. அந்த பக்கம் இடும்பன் கோயில், சித்தர்கள் இருந்த இடம், அந்த பக்கம் தவம் இருந்த இடம், கோகை எல்லாமே இருக்குது. ஆமாம், இந்த மலையோட 2 பக்கமும் பார்த்திங்கன்னா சுனை நீர் பார்த்திங்கன்னா இருக்குது. அதுக்கான படிக்கட்டுகள் வச்சுருக்காங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா அபிஷேகத்துக்கு நீர் எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் பைப் லைனும் போட்டு மேலே தண்ணி கொண்டு போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நிழல் மண்டபம் இருக்குதுங்க. ரொம்பவே பெரிய மண்டபம். எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இதில் நின்றுக்கலாம். அதே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மண்டபம். 2 பக்கம் உட்கார்றதுக்காண்டி ஒரு மேடை மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம். இங்கே நின்று பார்க்குற வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவல் செம்மையாக இருந்துச்சுங்க. அதே சமயத்தில் நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி கிளைமேட்டு செம்மையாக இருந்துச்சு. இந்த மலைக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு மலை இருந்துச்சுங்க. இது மேலே ஏறி நம்ம மேலே என்ன தான் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மலைக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். காய்ஸ், இந்த தேனிமலை எப்படி உருவானது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த கோயில் எப்படி கட்டப்பட்டதுன்னா, முன்னாடி காலத்தில் இந்த புதுக்கோட்டை ராஜாவும் மந்திரி வேட்டைக்கு வந்திருக்காங்க. வேட்டைக்கு வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மன்னர் சரியான வயிற்று வலி போகும்போது மன்னர் மந்திரிக்கிட்ட உதவி கேட்டிருக்காரு. யாராச்சும் இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க, சரியான வயிற்று வலியாக இருக்குது, ஹெல்ப் கேளு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த மந்திரி பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி பார்த்துருக்காங்க, யாருமே இல்லை. ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னோன்னே அந்த விஷயம், அந்த சின்ன பையன் இங்கே உள்ள அந்த சுனை நீர் பார்த்தீங்கன்னா சுனை நீரை எடுத்து இங்கே பெரிய பின்னாடி இருக்கான். அந்த சுனை நீரை எடுத்து இந்த மேலே உள்ள மலையில் முருகனோட வேல் இருக்குது, அதில் அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணியை மன்னருக்கு கொடுத்தா வயிற்று வலி சரியாகும் அப்படின்னு சொன்னோன்னே அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. மந்திரி மன்னருக்கு வயிற்று வலி சரியாயிடுச்சு. அப்போது அந்த சின்ன பையனை பார்க்காம தேடிருக்காங்க. சின்ன பையன் காணும். அப்போ தான் மன்னருக்கு புரியுது சின்ன பையன் கிடையாது, இது முருகர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக பார்த்திங்கன்னா இங்கே கோயில் கட்டியிருக்காங்க. அந்த வேலை பார்த்திங்கன்னா அந்த செய்து பாருங்கள். இங்கே மேலே மலை உச்சிக்கு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமே 20 நிமிஷம் தான் ஆகும். அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஏறி வந்துடலாம். இதுதான் கோயிலுடைய என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ் உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மண்டபம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பிள்ளையார், சிவன், விநாயகர், நந்தின்னு சில சன்னதிகள்லாம் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நிறையா சுதை சிற்பங்கள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் பார்த்திங்கன்னா மேலே உள்ள முருகன் கோயில். மேலே பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பின்னாடி ஒரு பாதை இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா இறங்கி போயிட்டுருக்கோம். சாமி இருக்குது, கீழே சாமி இருக்குது. இதுதான் பழையபடி ஆரம்பத்தில் முன்னாடி உள்ளது. கோயிலுக்கு பின்பக்கம்
இறங்கி வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். கீழே இறங்கி வந்தோடனே பார்த்தீங்கன்னா 2 மிகப்பெரிய ஆலமரம் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கல், அந்த கல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு இருந்துச்சு. இது என்னது எங்களுக்கு தெரில. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்ன கோயில் என்ன சாமி அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்துக்கிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக படிகள் வந்து இப்போ தான் வெட்டியிருக்காங்க. இப்போ மிஷின் வந்து வெட்டி மிஷின் கட்டிங் தான் போட்டிருக்காங்க. பக்கத்தில் வந்து மேலே கொட்டாய் வந்து கீழே பிடிச்சி ஏறக்கு எஸ்எஸ் கம்பி போட்டு நீட்டாக வந்து வச்சுருக்காங்க. இது என்ன கோயில் அப்படின்னு தெரில. கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐயா வந்து இடுமன் கோயில் அப்படின்னு சொன்னார். அது என்னன்னு தெரில, கீழே அம்மாவில் சொல்லுங்கள். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு குகை இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து முருகனுடைய சன்னதி மாதிரி இருக்குது. ஏன்னா வேல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கல்வெட்டு மாதிரி வரைச்சி வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே வந்து தமிழ் கல்வெட்டுலாம் நிறையா இருக்குது, அதில் பார்த்தாலே தெரியும். காய்ச்சி இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிற்பம் வந்து பார்த்தீங்கன்னா பாறையில் நிறையா செஞ்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிற்பம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா மேலே வந்து கல்வெட்டு வந்து போட்டிருக்காங்க, ஆனால் சரியாக தெரியலை. உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, ஒரு ஏகப்பட்ட சிற்பம்லாம் இங்கே செதுக்கியிருக்காங்க. இந்த கோயிலுக்கு பின்னாடி படிக்கட்டில் இறங்கி வந்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பார்க்கலாம். நிறையா கல்வெட்டுலாம் இருக்குது இங்கே. இங்கே பாருங்க, விநாயகரோட சிற்பம் பார்த்தீங்கன்னா பாறையில் அவ்வளோதான் செய்திருக்காங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சரியான பயங்கரமான ஆலமரம். பல வருஷமாக அந்த இருந்திருக்கு அந்த இடத்துல. காய்ஸ் இங்கே பாருங்களே, இந்த மேலே உச்சியில் பார்த்தீங்கன்னா முருகனோட வேல் மாதிரியே இருக்கு பாருங்க. மேலே மட்டும் ஷார்ப்பா. நான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாமி பார்த்துட்டு திரும்ப ரிட்டன் மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். இதுதான் பின்பக்கம் உள்ள பழைய படிக்கட்டுகள். காய்ஸ் இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா தேனிமலை அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா தேனி வந்து கூடு கட்டுமா. அதில் வந்து 3 கூடு கட்டினா வந்து ரொம்ப நல்லது, நல்ல சகுனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 2 கூடு கட்டினா இந்த ஏரியா பார்த்திங்கன்னா விளைச்சல் வந்து நல்லா அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே பார்த்திங்கன்னா 1 கூடு கட்டுனுச்சுன்னா அந்தளவுக்கு இது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நேரம் நிறையா தேனி வந்தனால தான் பார்த்திங்கன்னா தேனி மலை அப்படின்னு இந்த மலைக்கு வந்து பேர் வந்துருக்கு. கைஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து அந்த மலைக்கு பக்கத்தில் இன்னொரு மலை இருந்துச்சுன்னா அதுதான், அதோட அடிவாரம் தான் இப்போ அது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை தெரிஞ்சில்ல, அங்கே தான் இப்போ நாங்கள் வந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். கீழே ஒரு குகை ஒன்று இருக்குவா, பார்த்துட்டு போமா. சரியான குகையாக இருக்கு. இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குகை தான் இருக்குது. குகைன்னா அந்தளவுக்கு குகை இல்லை, சும்மா ஒரு நார்மலான ஒரு குகை. சரி நம்ம மேலே போய் பார்க்கலாம். உருட்டி விடு. இல்லை நான் உருட்டோம்லையா? இங்கே பாருங்க, பாறையா தள்ளுறா பாகுபலி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முந்திரி மரம் நிற்கிது. அதில் முந்திரி மரம் இருந்துன்னா பறிக்கலாம். இது பாதை மாதிரி வரும்னு நினைக்கிறேன் அவனே. இதுக்காண்டி பாதை இல்லைன்னு நினைக்கிறேன். சுற்றி நம்ம மலையை சுற்றி பின்னாடி வந்துட்டோம். உச்சிக்கு போகலாம், நம்ம பின்னாடி வந்துட்டோம். இந்த அதில் ஒரு முந்திரி பழம் கிடக்குறா தெரியும். ஒரு வெள்ளை கலர் முந்திரி பழம். சரி ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி பழம் யார் சாப்பிட போகிறா? யூடியூபர் சாப்பிட போகிறாரு. வா, பயங்கரமாக இருக்கு இந்த இடம். செம்மையாக இருக்கியா? சூப்பராக இருக்கே.
குரங்கு மட்டும் வந்துச்சுன்னா அவ்வளோதான். அங்கிட்டு போக முடியாது. ஆனால் நம்ம தப்பான ரூட்டில் போகிறோங்கிற மட்டும் தெரியுது நல்லா. திரும்பி வழியில் வரணும். இதெல்லாம் வரணும் வேறு. முள் சரியான முள் பதற்குள்ள போய்க்கிருக்கான். சரியான ஐயோ இருக்கியா முள் பார்த்தா முள்ளுக்குள்ளே கொத்திக்கிட்டே சொல்லி வாய முள்ள மேலே கிழிச்சிருச்சு. உடனே குரங்கு இருக்கு பார்த்துப்போ. இங்கே உட்காந்துருக்கேன் ஒருத்தன். போங்க போங்க. ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா தேனி மலை போயிட்டு சுற்றி பக்கத்தில் உள்ள மலைக்கு வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே வரேன் ஃபுல்லாக சூறாமலாம் இருக்குங்க. செப்பல் வேற போடல 2 பேருமே. இங்கே யாருங்க ஓடுறது? வந்துட்டா எப்படி பாருங்க. பக்கத்தில் தெரியுதா தேனி மலை? காய்ஸ் அஞ்சா பாருங்க தேனி மலை என்னென்ன தேனி இந்தா கட்டியிருக்கு. ஆனால் இவ்வளோதுக்கு தெரியாது. வேற அடிக்கும். கோயிலுக்கு வந்துட்டோமா? குரங்கு எனக்கு குரங்குலாம் இங்கே இருக்கு. வேணாம் போ வேணாம். குரங்கு வரல தெரியுது. நான் இறங்கி வரக்கு ஈஸியான பாதை. இந்த தப்பி போகலாமே அதில். இது அப்பா தப்பி வந்துட்டேனா? இந்த வாரேன் காய்ச்சி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டு வஞ்சிடா பாதை போயிட்டுருக்கு. ஆனால் அது பாதை இதுக்குள்ளது கிடையாது. ஆனால் நாங்கள் இறங்கி போகிற மாதிரி இருக்குது. ஐயப்போ குரங்குலாம் நிறையா இருந்துச்சுடா பார்த்து பாரு. ஆமாம் ஃப்ரெண்ட் நல்லா இருக்கு. இந்தா எப்படி நான் இறங்கி முடியாது. காய்ச்சி பாருங்க நாங்கள் இப்படி தான் இறங்கி வந்துருக்கோம். அதுதான் சேர்ந்துடான பாதை. வந்தாச்சு. பின்னாடி பார்த்து அதுக்கு ரொம்ப ஒழுங்காக இருக்குது. எப்படிதான் அந்த காலத்தில் வந்திருப்பாங்க. சரி இதுக்கு பாதை இதுக்குள்ளது இல்லையா? இதுக்குள்ளே இல்லைதான். விழுந்துடாம நீ போ. இங்கே வந்தா கேமரா இல்லை. இந்த நான் முன்னாடி போகிறேன். அவருக்கு முன்னாடி வா பண்ணி வந்துட்டேன். நான் வந்துட்டேப்பா. புதக்குழி மாதிரி இருக்கா? நான் சேஃப்டிக்கு பார்த்துக்கேன். குரங்கு காரணனால பயந்து போகிறேன். சரி பயங்கரமாக இருக்குது. கால் புதக்குழி மாதிரி இறங்கிட்டாச்சு. மாட்டிக்கிட்டோம்டா. மாட்டிக்கிட்டேன். தனியாக ஏரியா இறங்கி தேனு போய் பழம் எடுத்தான். தேனு மலையில் எடுத்தான். ஃபோட்டோ வச்சு எடுத்துக்கிட்டு தேனு வந்தா கிடக்கு. 3 தேனு கிடக்கு வண்டி மலையில். எங்க 3 தேனு மாட்டி. ஆமாம் 2 வருஷம் தான் மாட்டோம் மாதிரி. ஜூம் பண்ணி எடுத்துரு. பாதை இந்த வருது வாரியா? இந்த வருது. அதனால இங்கே பிடிக்க இந்த இதில் வருது. இங்கே ஒரு வேல் ஒன்று இருக்கு. ஆத்தாடி குரங்கு பண்ணியே இங்கே தாண்டா இருக்கு. வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடமே குரங்கு. வை காய்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.